Good morning to all. We are discussing determinants. Determinants பார்த்துட்டு இருக்கோம். 4 சாப்டரா பார்த்துட்டு வரோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 98 எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புக் ஃபைல பேஜ் நம்பர் 98 எடுத்துக்கோங்க. அது அடுத்தது சார், நீங்கள் ஜென்ரலாக ஃபஸ்ட் கிளாஸ்லேயே இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கும் நெகட்டிவ் தானே சார் எனி வரும்னு சொன்னீங்க. ஆனால் ஒவ்வொரு சாப்டர்லையும் மாறி மாறி சொல்கிறீங்களே. போன சாப்டர்லேயும் நீங்கள் நெகட்டிவ்க்கும் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கும் எனி இல்லை. போன கிளாஸில் மெனி மோரில் வச்சு சொன்னீங்க சார், மச் மெனியில் சொன்னீங்க. அதே மாதிரி இந்த சாப்டர்லேயும் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு எனி இல்லை. இப்போ என்ன பார்க்குறோன்னா, கொடுத்துருக்க ஆப்ஷனில் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் எக்ஸாமினேஷனில் they may give like that: filling the blanks with suitable determinants, selecting from the options அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, ஆப்ஷனில் என்ன டிட்டர்மைனர்ஸ் இருக்கோ அதுலேருந்து ஒரு எடுத்து போட்டுக்கணும். இல்லை ஓவரால் filling the blanks with determinants with suitable determinants கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம we are going to memorize all the determinants, எல்லா டிட்டர்மைனரும் நம்ம மனப்பாடம் பண்ண போகிறோம். அப்படியே இருக்கும்போது நம்மளுக்கு we have everything in our mind. அப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்தால் எனி போட்டுக்க போகிறோம், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்தால் எனி போட்டுக்கிறோம். சில சமயம் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு நான் எனக்கு கூட போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அர்த்தம் புரிஞ்சுட்டு முதல் விஷயமே we must understand the meanings of the determinants and the meanings of the sentences in our mother tongue. தாய்மொழியில் புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு தாய்மொழி தமிழ்ன்றதுனால நம்ம தமிழில் அப்படின்னா அர்த்தம் புரிஞ்சுட்டு எழுதினமான தப்பு இல்லாமல் இருக்கும் டிட்டர்மினன்ஸ். புரியுதா? சரி, இப்போ கிளாஸ் உள்ள போகலாம், சாப்டர் உள்ள போகலாம். பேஜ் நம்பர் 98 நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது நம்மள்கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒர்க் புக் அனுப்புகிறோம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸே வரவங்களால இது அனைவரும் டு கம் டு கிளாஸ் இன் பர்சன் அப்படின்னா ஒர்க் புக் அனுப்புகிறோம், ஒர்க் ஷீட் அனுப்புகிறோம். அந்த ஒர்க் ஷீட்டில் இருக்க பேஜ் நம்பர் பார்த்துட்டு சாப்டரை கவனிச்சுட்டு நைட்டில் அவங்களுக்கு டைம், ஸ்டூடெண்ட்ஸ் பசி காட்டுற டைம் வந்து பிட்வீன் 4 PM and 9 PM. மண்டேஸ், வெட்னஸ்டேஸ், ஃப்ரைடேஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிருக்கோம். தர்ஸ்டேஸ், டியூஸ்டேஸ், தர்ஸ்டேஸ், சாட்டர்டேஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிருக்கோம். சண்டேஸ் படிச்சு காட்ட போகிறீங்க. அவங்களுக்காக நம்ம ஸ்டூடெண்ட் சொல்கிறோம். நீங்கள் யாரும் இந்த யூடியூப் பார்க்குறவங்க யாரும் ஃபீஸ் கட்டி எங்கிட்ட சேர்ந்து தேர் இஸ் நோ கம்பல்ஷன் அட்டால். புரியுதா? சரி, இன்னைக்கு நம்ம லாட்ஸ் ஆஃப், எனஃப், பிளண்டி ஆஃப் இந்த டிட்டர்மினன்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த 4 டிட்டர்மினன்ட்ஸுமே அன்கவுண்டபிளுக்கு வரும். இந்த டேபிள் பார்த்து புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். 2 தடவை 3 தடவை டேபிள் நல்லா பாருங்கள். இந்த 4 டிட்டர்மினன்ட்ஸுமே அன்கவுண்டபிளுக்கு வரும். கவுண்டபிள் சிங்குலருக்கு வராது. வரும்னா இந்த மாதிரி டிக் போட்டிருக்க, வராதுன்னா இந்த மாதிரி டிக் போட்டிருக்க. கவுண்டபிள் சிங்குலருக்கு வராது. irrespective of the type of sentences, affirmative-ஆ இருக்கோ, நெகட்டிவ்-ஆ இருக்கோ, கொஸ்டினாக இருக்கோ, கவுண்டபிள் சிங்குலருக்கு வராது. கவுண்டபிள் ப்ளூரலுக்கு வரும். எதெல்லாம்? லாட் ஆஃப், லாட்ஸ் ஆஃப், எனஃப், பிளண்டி ஆஃப்ன்ற 4 டிட்டர்மைனரும் அன்கவுண்டபிளுக்கு வரும். எந்த மாதிரியான டைப்பான சென்டென்ஸாக இருந்தாலும் கவுண்டபிள் ப்ளூரலுக்கு வரும். புரியுதா? சரி, இப்போ சென்டென்ஸ் 1 by 1 பார்க்கலாம். இடையில இடத்துல ஐ ஹாவ் ரிட்டன் ஹியர் 1 2 3 நம்பர் போட்டிருக்கேன். 6th சென்டென்ஸ்க்கு இங்கே இடம் இல்லாததுனால இங்கே எழுதிட்டேன். புரியுதா? போர்டு கிளீனாக கவனிங்க. அப்புறம் கம்ப்ளீட் சென்டென்ஸ், முழு சென்டென்ஸ் எழுத முடியாததுனால நவுனுக்கு முன்னாடி இருக்க டேஷ் மட்டும் போட்டு அந்த இடத்துல டிட்டர்மினன்ட்ஸ் போடணும். புரியுதா? போடும்போது இப்போ நான் லாட் ஆஃப்னு ஒரு இடத்துல போடுறேன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் வந்து அன்கவுண்டபிள் இருக்கும் அல்லது கவுண்டபிள் ப்ளூரல் இருக்கும். நீங்கள் அதுக்கு பதிலாக லாட்ஸ் ஆஃப் போட்டாலும் சூட் ஆகுமா சார், பிளண்டி ஆஃப் போட்டாலும் சூட் ஆகுமா சார், எனஃப் போட்டாலும் சூட் ஆகுமா சார்? சூட் ஆகும். எனஃப் ஒரு சில இடங்களில் எனஃப் சூட் ஆகாது. இப்போ மீதி 3 சூட் ஆகும். ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் எந்த டிட்டர்மினன்ட் வேணாலும் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே இருக்க 4மே கவுண்டபிள் ப்ளூரலுக்கும் அன்கவுண்டபிளுக்கும் வரும் இல்லையா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். சங்கரன் ஹேஸ் that information on tourism. சுற்றுலா வளர்ச்சியை பற்றியோ இல்லை சுற்றுலாவை பற்றி சங்கரன் கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஃபர்மேஷன் அன்கவுண்டபிள், தமிழில் வந்து நிறைய விஷயங்கள்னு சொல்கிறோம். இன்ஃபர்மேஷன் அன்கவுண்டபிள். ஸோ நீங்கள் இந்த இடத்துல லாட் ஆஃப் போடலாம், லாட்ஸ் ஆஃப் போடலாம், எனஃப் போடலாம், பிளண்டி ஆஃப் போடலாம், உங்கள் இஷ்டம். சங்கரன் ஹேஸ் பிளண்டி ஆஃப், நான் எழுதும் போதே லாட் ஆஃப் போட்டாலும் கரெக்டு, லாட்ஸ் ஆஃப் போட்டாலும் கரெக்டு, எனஃப் போட்டாலும் கரெக்டு. புரியுதா? plenty of information on tourism, but he is not in contact with Arab traveling agents. அவங்ககிட்ட நிறைய விஷயம் இருக்கு, டூரிசம் பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் போதுமான அளவுக்கு டிராவலிங் ஏஜென்ட்ஸ் கிட்ட வந்து தொடர்பு இல்லை.
சென்டென்ஸ் நெகட்டிவ்ல இருந்தால் எனஃப் போட்டு பாருங்கள், சூட் ஆகுதா பாருங்கள், தமிழ் அர்த்தம் சொல்லி பாருங்கள், போதுமானன்ற அர்த்தம் வருதா பாருங்கள், வந்ததுன்னா எனஃப் போட்டுக்கோங்க. புரியுதா? நீங்கள் எனக்கு தவிர இந்த நாலு எது வேணால் போடலாம், எது போட்டாலுமே கரெக்டு தான், கிராமட்டிக்கலாக எந்த தப்பும் கிடையாது. Have you, second sentence, have you faced dash problems to attain this position? இந்த நிலைமைக்கு வரதுக்கு யாரோ ஒருத்தரை பார்த்து கேட்குறோம், நல்ல லெவலில் இருக்காங்க, அவங்கள பார்த்து கேட்குறோம், இந்த நிலைமைக்கு வரதுக்கு நீங்கள் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கீங்களா? Have you faced a lot of, lots of, enough, plenty of, என்ன வேணால் போட்டுக்கலாம். ஒரு வாட்டி plenty of போட்டோம், ஒரு வாட்டி lot of போட்டுக்கலாமா? Have you faced a lot of problems, countable plural, so வரும் problems to attain this position. Yes, we have come across that challenges to succeed. ஆமாம், இந்த நிலைமைக்கு வந்து நாங்கள் வெற்றி பெறதுக்கு என்ன பண்ணிருக்கோம், நிறைய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிருக்கோம். we have come across மெனின்னு அர்த்தம், இங்கே இருக்கிறது எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம், மெனின்னு அர்த்தம். மெனி வந்து பக்கத்தில் கவுண்டபிள் ப்ளூரல் வராது, அன்கவுண்டபிள் வராது. ஸோ இங்கே இருக்கிறதுலாம் பக்கத்தில் அன்கவுண்டபிளும் வரும். அதனால அது பல, நிறைய, மச்சுன்னு கூட வச்சுக்கலாம். இங்கே இருக்கிறது வேர்டுக்கெல்லாம் மச், மெனி ரெண்டு சேர்ந்த அர்த்தம். we have come across enough challenges. இங்கே லாட் ஆஃப் போட்டிங்களா, இந்த இடத்துல லாட்ஸ் ஆஃப் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். லாட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ் டு அட்டைன் திஸ் பொசிஷன். அடுத்தது தேர்ட் சென்டென்ஸ் இங்கே பார்க்கலாம். do not consume dash white sugar. நிறைய சர்க்கரை சாப்பிடாதீங்க. plenty of போட்டுக்கலாமா? do not consume, உங்கள் இஷ்டம். plenty of, a lot of, lots of, என்ன வேணால் போட்டுக்கலாம். plenty of ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா கோச்சிக்காதீங்க. பேசிண்டே கிளாஸ் நடத்திண்டே எழுதுறதுனால 1-2 ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதெல்லாம் கோச்சிக்காதீங்க. சார்கிட்ட சார் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க, பொறுத்துக்கோங்க. டிக்ஷனரி வச்சுக்கோங்க பக்கத்தில். லாட்ஸ் ஆஃப் ஒயிட் சுகர், பட் டேக் டேட் ஜாகரி இன்ஸ்டெட் ஃபார் ஏ ஹெல்த்தி லைஃப். இன்ஸ்டெட்னா பதிலாகன்னு அர்த்தம். இன்ஸ்டெட் ஆஃப்ன்றது அட்வர்பியல் ஃப்ரேஸ், இன்ஸ்டெட்ன்றது அட்வர்ப். இன்ஸ்டெட் ஆஃப், அப்போ இந்த இடத்துல எனஃப் ஜாகரி, நிறைய ஒயிட் சுகர் சாப்பிடாதீங்க, போதுமான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. Are there, fourth sentence, are there that temples in your town? Are there plenty of towns, a lot of towns, lots of towns? உங்கள் இஷ்டம் தான். Are there, வெறும் plenty இல்லை சார், plenty வந்து predicative adjective தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ plenty of தான் determiner. Are there plenty of temples in your town? Yes, there are a lot of temples. There are a lot of temples. Jaggery uncountable, முன்னாடி enough uncountable வரும். white sugar uncountable, plenty of uncountable க்கு வரும். Are there that temples in your town? ஊர்ல நிறைய கோயில்கள்லாம் இருக்கா? Are there plenty of temples in your town? Yes, there are that temples. There are a lot of temples. Daily, that pilgrims visit the temples in our town. Daily, then we plenty of potachi, a lot of potachi, lots of potachi. Lots of pilgrims visit the temples in our town. Fifth sentence. There was that debate going inside the conference hall. Conference hall நல்ல டிபேட்னா விவாதம். கான்ஃபரன்ஸ் ஹாலில் மெம்பர்ஸ் நிறைய மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க, நல்ல பெரிய லெவலில் விவாதம் நடந்தது. தேர் வாஸ் a lot of debate. A lot of debate. Going inside the conference hall and dash members were in. enough போட்டுக்கோங்க, லாட்ஸ் ஆஃப் போட்டுக்கோங்க, plenty of போட்டுக்கோங்க. enough members in, but they did not get into lots of quarrels. நெகட்டிவ் வந்திருக்கு சார், எப்படி சார் லாட்ஸ் ஆஃப் போடுறது? போட்டால் தப்பு இல்லை, போடுங்க. ஏ லாட் ஆஃப் போட்டுங்க, plenty of போட்டுங்க, enough போட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம். தமிழ் அர்த்தம் சொல்லி பாருங்க, போதுமான அர்த்தம் வரதா பாருங்க. ஏ லாட் ஆஃப், லாட்ஸ் ஆஃப், plenty ஆஃப்னா நிறைய அர்த்தம்.
எனக்குன்னா போதுமான அர்த்தம். புரியுதா? சரி, அடுத்தது 6th sentence. லாஸ்ட்ல இங்க எழுதிருக்கேன் பாருங்க, இடையில இங்க எழுதிருக்கேன். Nowadays that schools give that homework. Nowadays a lot of schools give that homework. Plenty of homework. நிறைய பள்ளிக்கூடங்கள்ல எக்கச்சக்கமா ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எழுத டைம் இருக்கோ இல்லையோ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. plenty of homework to the students. Those students do not have that time to write. போதுமான நேரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லாட்டா கூட நிறைய ஸ்கூல்ஸில் எக்கச்சக்கமாக ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அப்போ எனஃப் டைம், போதுமான நேரம் இல்லாவிட்டாலும் கூட, எனஃப்னா போதுமான நேரம் இல்லாவிட்டாலும் நிறைய பள்ளிக்கூடங்களில் நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்கிறார்கள். அடுத்து 7th sentence. Nowadays seventh sentence. Dash Africans die of starvation. ஆப்பிரிக்காவில் இருக்க மக்கள்லாம் பஞ்சத்தினால நிறைய பேர் செத்து போறாங்க. பசி பட்டினி பஞ்சத்தினால செத்து போறாங்க. அப்போ a lot of Africans அல்லது lots of a lot of Africans die of starvation as there are not, போதுமான அளவுக்கு நேச்சுரல் ரிசோர்சஸ் இல்லாததுனால நிறைய ஆப்பிரிக்கன்ஸ் பசினாலே பஞ்சத்தினாலே செத்து போறாங்க. அப்போ போதுமான அளவு நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்கள், போதுமான அளவு என போர்டில் எழுதும் போது கவனிங்க. அப்பதான் டேரக்டர் எந்த டேரக்டர் சார் என்ன ஆன்சர் எழுதுறாருன்னு தெரியும். ஏன்னா ஃபுல்லாக பிளாக் கலராக இருக்கு. கலர் மாற்றி எழுதி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரெட் கலரோ ப்ளூ கலரோ, கொஸ்டின் ஒரு கலர்லேயும் ஆன்சர் ஒரு கலர் எழுதலான்னு பார்த்தேன். ப்ளூ கலர் சரியாக தெரியலன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ரெட் கலரும் தெரியலன்னு சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதனால எல்லாமே பிளாக் கலராக தான் எழுதியிருக்கேன், ஓரளவு படிச்சுன்னு இருக்கட்டும்ட்டு. அதனால் ப்ளீஸ் எழுதும்போது டோன்ட் டைவர்ட் யுவர் அட்டென்ஷன். ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஆன் வாட் ஐ எம் டீச்சிங் அண்ட் ஆன் வாட் ஐ எம் ரைட்டிங். நான் என்ன எழுதணும்னா அதை கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க. பி அட்டென்டிவ். அடுத்தது 8th sentence. We took that food and fruits as well as that rest on our tour. ஏதோ டூர் கிளம்பி போகிறோம். போகிற வழியில் நாங்கள் நிறைய உணவு எடுத்துன்னு போகிறோம், பழங்கள் நிறைய எடுத்துன்னு போகிறோம். அப்புறம் அங்கங்கே கிடைக்கிற டயத்துலலாம் போதுமான அளவுக்கு தேவையான அளவுக்கு ஓய்வும் எடுத்துட்டோம். ஃபுட் அன்கவுண்டபிள் வரும், ஃப்ரூட்ஸ் கவுண்டபிள் ப்ளூரல் வரும். We took plenty of, again I tell you, நான் plenty of எழுதும் போதே lot of போடலாம், lots of போடலாம். புரியுதா? ஒரு வாட்டியும் plenty போய் விட்டுருங்க. plenty of food and fruits as well as that rest on our tour. Enough rest on our tour. Enough rest on our tour. போதுமான அளவுக்கு நம்ம ஓய்வும் எடுத்துட்டோம். இது புரியுதா? சரி. Ninth sentence. Though that laborers are working in the site, they are not allowed to take that rest. இந்த சைட்டில் நிறைய லேபரர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபினிஷிங் டேட் சீக்கிரம் வந்துடுது போட்டிருக்கு, கம்ப்ளீஷன் டேட்டு. அதனால எக்கச்சக்கமாக லேபரர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்து கூட நிறைய பேர் வேலைக்கு இருந்தும் கூட அவங்களுக்கு போதுமான அளவு ரெஸ்ட் கொடுக்கறது. ஏன்? சீக்கிரம் வேலையை முடிக்கணும். அப்போ எப்படி சொல்லலாம்? தோ லாட்ஸ் ஆஃப், எனக்கு கூட போட்டுக்கலாம். தோ enough laborers are working in this site, they are not allowed to take enough rest. நெகட்டிவ் வந்துருக்கு, அதனால enough போட்டிருக்கோம். அதுக்காக எல்லா சென்டென்ஸும் நெகட்டிவ் வரும்போது enough தான் போடணும் அப்படி இல்லை. enough rest. Tenth sentence. In public service, one may have to deal with people, countable plural. Lots of போட்டாச்சு, plenty of போட்டாச்சு, a lot of போட்டுக்கலாம். மாற்றி போடுறோம், வேற ஒன்று. a lot of people may have to deal with a lot of people. So one must have. அதனால பப்ளிக் சர்வீஸில் இருக்கும்போது, ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டர்லையோ ரிசர்வேஷன் கவுண்டர்லையோ இருக்கும்போது, பப்ளிக் சர்வீஸில் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறோமோ அங்கே நிறைய ஜனங்கள்ட்ட விதமான மக்கள் வருவாங்க. ஒருத்தரோட நேச்சர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களோட டீல் பண்ணுறது நமக்கு என்ன வேணும்? போதுமான அளவுக்கு பொறுமை வேணும்,
அல்லது எக்கச்சக்கமாக பொறுமை வேணும் உங்கள் இஷ்டம் தான். சென்டென்ஸ் இந்த லாட்டாக போட்டோமா இந்த பிளென்டியாக போட்டுக்கலாம். plenty of patience. OF of ஹேண்ட் ரைட்டிங் புரியல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த போர்டில் எழுதி பழக்கம் இல்லை. நான் ஒர்க் பண்ண காலேஜ்லேயோ ஸ்கூல்ஸ்லேயோ பிளாக் போர்டு தான், ஸோ அதான் சாக்கு தான், அதான் அப்படியே பழகிட்டு ஹேண்ட் ரைட்டிங் இதில் எழுதுறதுக்கு வரல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு இருக்கேன். அதனால் ப்ளீஸ் பேர் வித் இன்கன்வீனியன்ஸ். உங்களுக்கு புரியல அப்படின்னா கொஞ்சம் கோச்சுக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது 11th சென்டென்ஸ். ஆல்ரெடி தேர் இஸ் பேட் க்ரௌட் இன் திஸ் கம்பார்ட்மெண்ட். இப்போ மார்னிங்கில் பீக் ஹவர்ஸில் போனீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெயினில் போகும்போது எக்கச்சக்கமாக கூட்டம் இருக்கும், ஆனால் நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து கும்பலாக ஒரு 4 பேர் ஏறுறாங்க அப்படின்னா கம்பார்ட்மெண்ட் இடம் இல்லாமல் இருக்கவங்கப்பா என்ன சொல்லுவாங்க, ஏப்பா ஏற்கனவே இந்த கம்பார்ட்மெண்ட்லேயே ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குப்பா, அதனால பக்கத்து கம்பார்ட்மெண்ட் போங்க, அங்கே தேவையான அளவுக்கு இடம் இருக்குது, போதுமான அளவுக்கு இடம் இருக்குது, அங்கே நிறைய இடம் இருக்குது, என்ன சொல்கிறோமோ அப்படி சொல்லலாம். 11th sentence. Already there is plenty of crowd in this compartment. Go to the next. பக்கத்தில் இருக்கிறதுக்கு போப்பா. There is that space. அங்கே போதுமான அளவுக்கு இடம் இருக்கு, அல்லது அங்கே நிறைய இடம் இருக்கு. There is a lot of space. Uncountable. Crowd. Uncountable. People சொன்னா countable plural, crowdனு சொன்னா uncountable. ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம ஸ்மார்ட் தேர்ஸில் பார்க்க போகிறோம். சரி, புரிஞ்சுதா அப்படின்னா இந்த டேபிளை ஒரு தடவை 2 தடவை பாருங்க, பார்த்தா தான் புரியும். இந்த அன்கவுண்டபிள், சிங்குலர், ப்ளூரல் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஆர்டிகளோட ரூலும் டிட்டர்மினஸோட ரூலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் மாறும்போது அதுவும் சில சமயங்களில் டிட்டர்மினன்ஸை தீர்மானிக்கும். அதனால இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்கோம், போர்டில் டேபிள் போட்டிருக்கோம். அஃபர்மேட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டுட்டு பர்டிகுலராக இந்த இடத்துல ஹரிசான்டலாக அன்கவுண்டபிள், சிங்குலர், அன்கவுண்டபிள், கவுண்டபிள், சிங்குலர், ப்ளூரல் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். தயவு பண்ணி டேபிள் நல்லா கவனித்து புரிஞ்சுட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு தடவை வீடியோ புரியாட்டா 2-3 தடவை வீடியோ தொடர்ந்து பாருங்கள். டிட்டர்மினன்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். கிராமர் புரியுதா? எக்ஸாமில் மார்க் வாங்குறதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் தப்பு இல்லாமல் எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் டிட்டர்மினன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ப்ளீஸ் கான்சன்ட்ரேட். சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிட்டு ஈவினிங் 4 PM to 9 PM. For some students I have told Mondays, Wednesdays and Fridays. For some other students I have told classes on Tuesdays, Thursdays and Saturdays. Please do not absent. Absent ஆகாதீங்க, கிளாஸ்க்கு கரெக்டாக வாங்க. சரி, குட் நைட் சொல்லிடலாமா? போர்டில் ரைட்டராக எழுதிருக்குமா, தப்பாக எழுதிருக்குமா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா, கிளியராக புரியுறா, ஹேண்ட் ரைட்டிங்காக, இதை பார்க்கறதுக்கே ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு சார் 19 நிமிஷம் 18 நிமிஷம்லாம் வீடியோ பார்த்தா யார் சார் போட்டால் யார் சார் பார்ப்பாங்க? 5 நிமிஷத்தில் கிராமர் நடத்துகிறேன். நான் 5 நிமிஷத்தில் என்ன கிராமர் நடத்துறது? ஏபிசிடி தான் நடத்தணும். குட் நைட் சொல்லிடலாமா? குட் நைட். குட் மார்னிங் சொன்னா உங்களுக்கு. சரி, ஒன்ஸ் அகைன் குட் மார்னிங் டு ஆல். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். குட் நைட்.